அண்மை செய்தி விருதுநகர் சாத்தூர் அருகே கீழத்தாயில்பட்டியில் ஹிந்துஸ்தான் பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் அருண் பாண்டியன் வழங்க கேட்கலாம். அருண் பாண்டியன், பட்டாசு ஆலையில் வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்து எப்போது நிகழ்ந்தது? தீயை அணைக்கும் பணி நடைபெற்று வருகிறதா? விவரங்கள் என்ன? வணக்கம். கண்டிப்பா ராஜேஷ்மி. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே கீழத்தாயில்பட்டி பகுதியில் திருத்தங்கல் பகுதியைச் சேர்ந்த கணேசன் என்பவருக்கு சொந்தமான இந்துஸ்தான் பட்டாசு ஆலையானது செயல்பட்டு வருகிறது. இந்த பட்டாசு ஆலை நாக்பூர் உரிமம் பெற்று பேன்சி ரக பட்டாசுகளை தயாரிக்கும் பணியில் 50க்கும் மேற்பட்ட அறைகளில் 80க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இப்பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இந்த ஞாயிறு விடுமுறை நாள் என்பதால் குறைந்த அளவிலேயே தொழிலாளர்கள் பணிக்கு வந்ததாக தெரிகிறது. இருப்பின் இந்த அதிகாலை 7:30 மணி அளவில் அதாவது மூலப்பொருள் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது மருந்து கலவை உராய்வின் காரணமாக அந்த வெடி விபத்தானது ஏற்பட்டுள்ளது. அந்த வெடி விபத்து போது தீயானது அடுத்தடுத்த அறைகளில் பரவியதால் 15க்கும் மேற்பட்ட அறைகள் முற்றிலுமாக இடிந்து சேதமடைந்தது. இந்த வெடி விபத்தில் இருந்து 4 பேர் படுகாயத்துடன் மீட்டு சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்த நிலையில் தற்பொழுது முகம் சிதைந்த நிலையில் ஒரு ஆண் சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அது பிரேத பரிசோதனைக்காக சிவகாசி அரசு மருத்துவமனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பட்டாசானது தொடர்ந்து வெடித்து வருவதால் மீட்பு பணியானது சிறிது தொய்வு ஏற்பட்டது. ராஜலட்சுமி, பட்டாசு ஆலை வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் 4 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அருண் பாண்டியன்.